வெல்கம் டு தி ஆக்சிஜன். ஸோ இன்னைக்கு டாபிக்ல நம்ம பார்க்க போகிறது டிசிப்ளினா எப்படி ட்ரேட் பண்ணுறது, நான் ப்ராஃபிட் ஜோன்லேயே எப்படி மெயின்டைன் ஆகி இருக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம பெய்டு கோர்ஸை வந்து பெய்டு கோர்ஸாகவே இருக்கும். மற்றபடி நார்மல் இதெல்லாம் வந்து நான் கண்டென்ட் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு போட்டுருவேன். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக். ஏன்னா எல்லாருமே இப்போ எல்லாராலையும் ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுன்றது முடியாது. சில பேர் ஃபினான்ஷியலாக இருப்பாங்க, சில பேர் ஆல்ரெடி லாஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு பெய்டு கோர்ஸ் இல்லாமல் அட்லீஸ்ட் அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு யூடியூப்லலாம் வீடியோஸ் தேடும்போது அதில் நம்மளும் ஒரு ஆள் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கணும். ஓகே. ஸோ அதோடைய நோக்கம் தான் அவர் கேட்டதுக்கு எனக்கும் அது ஓகேன்னு தோணுச்சு. அதனால் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ டிசிப்ளின் ட்ரேட் அப்படின்றது என்ன அப்படின்னா, மெயினாக ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுறது தான் டிசிப்ளின் ட்ரேட் அப்படின்றது. ஓகே. அதுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோஸ் பற்றி சொல்லிடுறேன். நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் லாஸ்ட்டு 16 டேஸாக நான் வந்து மார்க்கெட்டில் வந்து நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ நான் யூடியூபுக்கு புதுசு. ஓகே. நான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கம்ப்ளீட்டாக யூடியூப்பில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய மார்க்கெட் கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். லைவ் வரேன். இந்தியன் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அண்ட் கிரிப்டோ மார்க்கெட் இந்த மூணுலையுமே லைவாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். லைவாக ட்ரேட் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் ஏர்லியர் டிப்ஸை வந்து டார்கெட் ஸ்டாப் லாஸோட வேணும் அப்படின்னா 4999 ஜாயின் பண்ணி நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்பி வரவங்க நானே பத்திரமா கையை பிடிச்சி கூட்டு வந்துடுவேன். ஸோ டோன்ட் வரி அபௌட் திஸ். ஓகே. கிளாஸஸ் பேசிக் கிளாஸஸ் 4999 இருக்கும். அட்வான்ஸ் கிளாஸஸ் 9999 இருக்கும். ஓகே. கம்மிங் டு த டாபிக். இப்போது டிசிப்ளின் ட்ரெண்ட்னாலே முதல் விஷயம் என்னென்னா ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸிங், ஸ்டாப் லாஸ் புட்டிங். ஓகே. ஸ்டாப் லாஸை வந்து புட் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த லாஸ் வந்து இவ்வளோ தான் அப்படின்னு. நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ட்ரேடை செட்டப் பண்ணுறீங்க. அந்த ட்ரேடை வந்து நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் லாஸ் வரலாம், ப்ராஃபிட் வரலாம் அப்படின்றது தெரியும். அப்போ பேசிக்கில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, இல்லை அட்வான்ஸ் படித்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ உள்ள ஒரு விஷயம் ட்ரேடே தெரியாமல் பண்ணிங்கனாலும் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸ் எதனால் நடக்குது அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமே வரும். இதை பற்றி என்னன்னே தெரியாமல் சும்மா போட்டேன், நான் அப்படியே ஹோல்டு ஃபுல்லாக 1 வீக் ஃபுல்லாக பண்ணிட்டேன், நிஃப்டி எனக்கு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, கான்ட்ராக்ட் அப்படி ப்ரீமியம் வந்து இன்டென்சிக் வேல்யூ குறைஞ்சிடுச்சு எனக்கு, அதனால் டெல்டா த்ரீட்டா காமா வேகாலாம் உள்ளே வந்துடுச்சுன்னு பல ஆங்கிளில் பல பேர் வந்து சொல்லுவாங்க. அதை நம்ம கேட்டுட்ருப்போம். நமக்கு எதுக்கு லாஸ் ஆச்சுன்னே தெரில. இப்படி தான் இங்கே இது வந்து கேம்லிங் அப்படின்னு நம்ம ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதெல்லாம் தவிர்க்கணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தகர்த்து எறியணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு முதல் ஸ்டெப் ஸ்டாப் லாஸ். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, எனக்கு டைம் இருந்தால் ஆக்சுவலாக நான் எல்லாத்தையும் கிளியராக பிடிஎஃப் போட்டு உங்களுக்கு காமிச்சிருவேன் அழகான முறையில். பட் எனக்கு டைம் கிடையாது. அதனால் உங்களுக்கு நான் வாயிலே சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈவென்ட் டைமில், அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவென்ட் டைமில் ட்ரேடே பண்ணாதீங்க. ஈவென்ட் டைம்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு எஃப்எம்சி மீட்டிங் வருது, சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது, இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறாங்க, அது ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஈவென்ட் டைம்லலாம் ட்ரேட் பண்ணாதீங்க. ஈவென்ட் டைம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் நம்ம கிளாஸஸ்லேயே வந்து நம்ம எல்லாமே A to Z கவர் பண்ணி சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் ஒரு லைக் ப்ரோ ட்ரேடராக மாறுற அளவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி தெரிஞ்சுங்க. ஓகே. இப்போ இந்த மாதிரி ஈவென்ட் டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கணும். இன்னொன்று ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். மூணாவது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சைக்காலஜி. ஒரு ட்ரேடு எஸ்எல் அடிச்சிச்சுன்னா தயவு செஞ்சு எடுக்காதீங்க அடுத்த ட்ரேடை. கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, ரிலாக்ஸாக விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கான என்ட்ரி கிடைக்கும் போது மினிமம் ஸ்டாப் லாஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டிசிப்ளின் ட்ரேடராக இருப்பீங்க. இது உங்களை ரொம்ப நாளைக்கு எடுத்துகிட்டு கொண்டு போகும். நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஜோன்லையும் இருப்பீங்க. இந்த 1:1 ட்ரேட் பண்ணுறது, 1:2 ட்ரேட் பண்ணுறது, 1:3 ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற கேட்டகரியில் 1:1 வந்து தயவு செஞ்சு தவிர்த்துக்குங்க. 1:2 1:3 யூஸ் பண்ணுங்க. இல்லை 1:4 1:5 வேணாலும் ஓகே தான். பட் 1:1 ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிங்க. அது லைக் கேம்லிங். ஓகே. ஸோ ஸ்டாப் லாஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் 1:1 போட்டிங்கன்னா வேஸ்ட்டு. அது வந்து உங்களுக்கு ஒரு பிரயோஜனமே படாது. ஓகே. எனிவே இப்போ இன்னொரு விஷயம் ஈவென்ட் டைமில் அப்படிங்கும்போது அந்த கேலண்டர் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோ, அதானி என்டர்பிரைசஸோ, இல்லை டாடா ஸ்டீலோ, டாடா மோட்டார்ஸோ, ஹீரோ மோட்டார் கார்பரேஷனோ, இல்லை ஹிந்துஸ்தான் யூனிலிவரோ, வாட் எவர் இட் கேன் பி, எந்த ஸ்டாக்காக வேணாலும் இருக்கட்டும், இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் உங்களுக்கு இஃப் இன்கேஸ் ஏதாவது வந்து ஈவென்ட் கேலண்டரில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது என்ன ரிசல்ட் பேஸஸாக இருக்கலாம், இல்லை வந்து போர்டு மீட்டிங்காக இருக்கலாம்,
இல்ல Q4 ரிசல்ட்டா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் ரிசல்ட் பேசிஸ்ல எது இருந்தாலும் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸா கூட இருக்கலாம். எது இருந்தாலும் அந்த பர்ட்டிகுலர் டைம்லயும், அந்த டேலயும் நீங்க அந்த ட்ரேட அவாய்ட் பண்ணிக்கங்க. தெரியாம ட்ரேட் பண்ணாதீங்க. சில நேரம் டேட்டாவே பாசிட்டிவா இருந்தாலும், டெக்னிக்கலி மார்க்கெட் ஃபால் ஆகும். இது ஏன் ஃபால் ஆகுது அப்படின்றதையும் நான் பிரீமியம் கிளாஸ்ல சொல்லி தரேன். நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு டிசிப்ளின் ட்ரேடா எப்படி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் ஒரு ஸ்ட்ரக்சர் பேசிஸ்ல சொல்லி தரேன். எங்க என்ட்ரி பண்ணலாம், எங்க என்ட்ரி பண்ணக்கூடாதுன்றதையும் நான் இப்போ இந்த ஸ்க்ரீன்ல சொல்லி தரேன். ஓகே ஓகே கம்மிங் டு த டாபிக். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு ஸ்டாக்கை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸ்டாக்குக்கு ரொம்ப இதையும் நோட் பண்ணிங்க. ஸ்டாக்ஸுக்கு நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் எல்லா வீடியோவும் சொல்லிட்டு வர்றது தான் டைம் ஃப்ரேம். லோயர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணாதீங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்க. லோயர் டைம் ஃப்ரேம் வேண்டாம். ஓகேவா? ஹையர் டைம் ஃப்ரேம்னா நான் எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் 4 ஹவர்ஸ் 1 ஹவர் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. இன்ட்ராடே பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் லாங் டேர்ம் பொசிஷன் போகிறீங்க அப்படின்னாலும் சரி, ரெண்டுக்குமே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து நல்லாயிருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதை ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து பேசினா ஒரு டெசிஷன் கிடைச்சிடும். ஒரு கார் வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு வீடு வாங்க போகிறீங்க. ஒரு 50,00,000 பட்ஜெட்ல நீங்க கொண்டு போறீங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் டெசிஷன் எடுத்து போய் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமா? இல்ல 6 அமர உட்கார்ந்து யோசிச்சு ஒரு 1 ஹவர் 4 ஹவர் டைம் எடுத்து போய் நீங்க வாங்குனீங்கன்னா, அந்த டெசிஷன் தெளிவா இருக்குமா? இதே தான் கான்செப்ட். நீங்க 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல எடுக்கிற டெசிஷனாவே இருக்காது. ஸோ மார்க்கெட் அப் அண்ட் டவுன்ஸ் வரும்போது உங்களுக்கு எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்றதே உங்களால பிடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் நீங்க? ஒரு 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 6 அமர உட்கார்ந்து மார்க்கெட் 1 ஹவர் 2 ஹவர்ஸ்ல வந்து டைரக்ஷன் அதுதான் கரெக்டான டைரக்ஷனல் மூவா இருக்கும். அங்க தான் ட்ரெண்ட் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஓகே. ஸோ நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டாக்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸ்டாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ரேண்டமாக வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே. ரேண்டமாக ஏதோ ஒரு ஸ்டாக் செலக்ட். ஓகே. இப்போ ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஓகே. ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து நான் எடுத்துருக்கேன். இப்போ எடுத்த உடனே மார்னிங் 9:15க்கே காலையில் நான் எந்திரிச்சு உட்கார்ந்தேன். எனக்கு ட்ரேடு கிடைக்கணும். கமிட்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேட் எனக்கு கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எடுத்தீங்கன்னா, அந்த கமிட்மெண்ட்டு மேலே கமிட்மெண்ட்டு அதாவது பாரத்து மேலே பாரம் வச்ச கதையில் ஆகிடும். அதனால் தயவு செஞ்சு கமிட்மெண்ட் சைடில் ட்ரேட் எடுக்காதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஓகே. 9:15க்கு ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னா 9:15க்கு ட்ரேடை எடுக்காதீங்க. 10:00 உங்களுக்கு ட்ரேடை வந்து நீங்கள் ப்ராப்பராக உட்காந்து என்ன டைரக்ஷன் மூவ் ஆயிருக்கு. பையர்ஸ் அப்போ தான் கொஞ்சம் கூல் ஆவாங்க. செல்லர்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் கூல் ஆவாங்க. அப்போ தான் டைரக்ஷன் அப்படின்றதே கொஞ்சம் பற்றிக்கும். அப்போது அந்த டைரக்ஷனை பற்றிக்கும் போது தான் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறது பெட்டராக இருக்கும். அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கம்பல்சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய 1 ஹவர் டைம் ஃப்ரேமை 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருந்து நான் வரேன். 4:1ன்னு வரேன். 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமை எடுத்துகிட்டு எப்போவுமே எல்லா வீடியோலையும் நான் இதான் சொல்ல போகிறேன். 4 ஹவர்ஸ் ஆர் 1 ஹவர். ஓகே. இப்போ நீங்கள் 4 ஹவர் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அட்வான்ஸ் கிளாஸஸில் படிச்சிங்கனாலே நீங்கள் ட்ரேடை வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஓகே. இப்போ நான் பேசிக்காக சொல்லித்தரேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ட்ரேட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு சப்போர்ட்டை இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் 4 ஹவரில் இந்த சப்போர்ட்டை வந்து நல்லா பாருங்கள். இந்த சப்போர்ட் நான் மார்க் பண்ணுறேன். இந்த சப்போர்ட்டை வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்கு கொடுத்துருக்கு. இந்த சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுத்துருக்கு. நான் சப்போர்ட்டில் வரைஞ்சிக்கிறேன். இப்போ அப்கமிங் டேஸில் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் போட்டிருந்தேன். பை ஸ்டாப் செல் ஸ்டாப்ஸ் அப்படின்ட்டு நான் வீடியோ 1 by 1 தான் கரெக்டாக வரேன். இது சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாரு. கரெக்டாக கம்பைன் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரீமியம் மெம்பரும் கேட்டிருந்தாரு இந்த வீடியோவை. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், மார்க்கெட் அப்படியே கீழே வருது, பிரேக் அவுட் ஆகுது, ஃபேக் பிரேக் அவுட். ஓகே. ஃபேக் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து அப்படியே மேலே நிற்கி போயிடுது. ஸோ இன்னும் அந்த டெசிஷன் வந்து கிளியராக நமக்கு விழலை. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது உங்களுக்கு 4 ஹவர் லோயர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, இது எப்படி பிரதிபலிக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஜோனாக பிரதிபலித்து அந்த சப்போர்ட் வந்து பாடி க்ளோசர் கிடைச்சிது, அதனால் நான் என்ட்ரி எடுத்தேன்னு போனீங்கன்னா சின்ன 1:1 அப்படின்றது தான் கிடைக்கும். பட் இது ப்ராப்பரான என்ட்ரியான்னு கேட்டால் கிடைக்காது. கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி இடத்துல என்ட்ரியில் அவாய்ட் பண்ணிங்க. இதை நான் அப்படியே லோயர் டைம் ஃப்ரேமுக்கு கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அந்த இடத்துல எப்படி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்குன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே. அதையும் காமிக்கிறேன். இந்த இடத்துல தான்
நீங்கள் ட்ரேடுன்றதை ஆக்குபை பண்ணியிருப்பீங்க. நான் இதை அப்படியே லோயர் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றுறேன். Ctrl+D. ஓகே, நான் ஜூமை குறைச்சிக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, லுக் நான் இப்போ அந்த இடத்தையும் வரைஞ்சிட்டு வரேன். 2 இதையுமே நான் மார்க் பண்ணுறேன். இந்த இடத்த வந்து நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்த வந்து வெர்டிக்கல் லைனில் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், திரும்ப இதை 4 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ்க்கு மாற்ற போகிறேன். இப்போ நீங்கள் இங்கே பாருங்களேன், போன வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஃபேக் பிரேக் அவுட்டில் மாட்டிடுறீங்க. இன்னொன்று டேட்டா டைமில் மாட்டிக்கிறீங்க, ஈவென்ட் டைமில் மாட்டிக்கிறீங்க. இது டிசிப்ளின் ட்ரேடராக நீங்கள் இருக்க முடியாது. இந்த 3 விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் ட்ரேடர். இதை அவாய்ட் பண்ணிட்டா டிசிப்ளின் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஜோனுக்கு போகணும்ல, ப்ராஃபிட் ஜோனுக்கு எப்படி போகிறது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இடத்துல ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் வந்து அடிக்காது. இப்போ நீங்கள் இதை எஸ்எல் எங்கே மெயின்டைன் பண்ணியிருந்திருப்பீங்க, ஷார்ட் பொசிஷன் இங்கே இன்கேஸ் எடுத்து ஸ்டாப் லாஸை 15 மினிட்ஸ்னு சொல்லி மேலே கொஞ்சம் தள்ளி போட்டிருப்பீங்க. ரொம்ப போட வேணாம், இப்படி தான் கெஸ் பண்ணுவீங்க ஒரு பிகினர் ட்ரேடர். ரொம்ப தள்ளி போட வேணாம்னு தள்ளி போடுவீங்க. சில பேர் ஸ்டாப் லாஸே போட மாட்டீங்க. இப்போ கீழே போட்டிருப்பீங்க. அது என்ன ஆச்சு, ஃபேக் பிரேக் அவுட்டில் திரும்ப வந்து மேலே வந்து போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், நான் ரேண்டமாக தான் காமிக்கிறேன். ஸோ இதனால தான் உங்களுக்கு எஸ்எல் அப்படின்றது அடிக்குது. இந்த எஸ்எல் எல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி வே வந்து எஸ்எல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த வேலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஓகே சார், நான் இப்போ எப்படி ட்ரேட் எடுக்கிறது, இந்த வீடியோ பெருசாக போயிட்டு இருந்தால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், வீடியோ ஷார்ட் பண்ணி சொல்லணும். இப்போ டேரெக்டாக டாபிக் பேர், இப்போ ரிஜெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ டேரெக்டாக நம்ம என்ட்ரி எப்படி எடுக்கிறது, இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் சார். ஆனால் நான் ப்ராஃபிட்டுக்கு வரணும்ல, ட்ரேடும் பண்ணாமல் இருக்கேன், ப்ராஃபிட்டும் எனக்கு வேணும், அதனால தான் நான் உள்ளே வந்தேன் அப்படின்னு இருக்கும்ல. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல இந்த மாதிரி ட்ரேட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ட்ரெண்ட் லைன்ஸ் கான்செப்டாக இருக்கணும். பிகினருக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் தமிழில். ட்ரெண்ட் லைன் கான்செப்டில் என்ன தேவைப்படும் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் அப்படின்னாலே ஒன்றுக்கு மேற்பட்ட ரெசிஸ்டன்ஸையோ இல்லை சப்போர்ட்டையோ கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் ட்ரெண்ட் லைன். அது கிராஸ் லைனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஒரு மொத்தமே 2 ட்ரெண்ட் இருக்கும், ஓகேவா. ஒன்று அப் ட்ரெண்டு, இன்னொன்று டவுன் ட்ரெண்ட், ரைட். ஓகே, இந்த அப் ட்ரெண்ட் அப்படின்றது ஒரு சப்போர்ட்டில் குறிக்கக்கூடிய ட்ரெண்ட் லைனாக இருக்கும். இப்போ நான் ட்ரெண்ட் லைன் அப்படியே எடுத்துக்கிறேன். ட்ரெண்ட் லைன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கங்க. இதை எடுத்துட்டு நான் 1 பாட்டம் 2 பாட்டம், ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கிற விஷயத்தை கனெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாட்டமில் கனெக்ட் பண்ணணும். அந்த பாட்டம் கனெக்ஷனை பாருங்கள், அப்படியே வந்து சர்க்கிள் போடுறேன். கிளியர், க்ளோன் போட்டு திரும்ப நான் இங்கே ஒரு ஆட் போடுறேன், ஓகேவா. இப்போ நீங்கள் இதை பாருங்கள், 2 சப்போர்ட்டையும் நான் வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இதை ஃப்ரேம் மறைக்கும்னு நினைக்கிறேன் இப்போ, ஓகேவா. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோடைய டர்ன் வந்து ஏ ஸ்ட்ரக்சராக இருக்கும், அதாவது ஹையர் ஹை ஸ்ட்ரக்சராக இருக்கும். இப்போ இந்த இடத்த கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வரைவீங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆக்சுவலி ட்ரெண்ட் லைன். அப்வர்ட் மார்க்கெட்டாக இருந்தால் சப்போர்ட்டில் வரைவீங்க, டவுன்வர்ட் மார்க்கெட்டாக இருந்தது அப்படின்னா ரெசிஸ்டன்ட்ல வரைவீங்க. இந்த இடத்த வச்சு நான் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், அஃப்கோர்ஸ் இது முடியும். இது மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. இந்த கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ப்ரீமியமில் ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கிங்க. இது பிகினர் ரொம்ப லாஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல எப்படி சார் நான் என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னா, யூ வுட் லைக் டு, நீங்கள் என்ன பண்ணணும், 4 ஹவர்ஸ்லேருந்து 1 ஹவர் ட்ரேட் எடுக்கணும். 4 ஹவர் இல்லைனா 1 ஹவரில் தான் இந்த இதை நீங்கள் ப்ரெடிக்டே பண்ணணும். இதுதான் ஹை அக்யூரேஸாக கொடுக்கும். இதை நான் பேக் டெஸ்ட்லேயே உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றது எப்படி தெரியுது, மார்க்கெட் வந்து அப்படியே ஒரு இன்டர்னலாக அப்படி போகும், அப்படியே பிரேக் அவுட் பண்ணுது பார்த்தீங்களா. இந்த பிரேக் அவுட் வந்து 4 ஹவர்லையும் 1 ஹவர்லையும் இருக்கணும். இதோடைய பாடி க்ளோஸரும் 4 ஹவர் 1 ஹவரில் இருக்கணும். எப்படி, 4 ஹவர் ஆர் 1 ஹவரில் இருக்கணும். இன்கேஸ் நான் டைமை சுருக்கி எடுக்கணும் சார், நான் ட்ரேட் எடுத்து ஆகணும் அப்படின்னா நீங்கள் குறைச்சா 15 மினிட்ஸுக்கு குறைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு குறைச்சி 5 நிமிஷம் 1 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குலாம் 1 நிமிஷத்தை வச்சு ட்ரேட் பண்ணுறதுலாம் எப்படின்னு எனக்கு புரியல. அதெல்லாம் ஸ்கேல்பிங்க்கு தான் ஓகேவா இருக்குமே தவிர பொசிஷனல் ட்ரேடுக்கு வந்து செட்டே ஆகாது. ஓகே, இப்போ பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பாடி க்ளோசிங்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பாடி க்ளோசர் வந்து
இந்த லைனுக்கு மேலே வந்து கிடைக்கணும். கிடைச்சதுக்கு பின்னாடி ரீடெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். இப்போ நீங்கள் கிடைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு டைம் ஃப்ரேம் வேணால் குறைச்சிக்கலாம். 15 மினிட்ஸ் அப்படின்றது 30 எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். 15 to 30 மினிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் அப்படின்றது கிடைக்கும் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிலோ த லைன். ஓகேவா? இப்போ ட்ரெண்ட் லைனுக்கு பிலோ லைன்னா எப்படி அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இதே மாதிரி இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இது பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆயிருந்தது அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரீடெஸ்ட் லைன் தான் நமக்கு என்னவா இருக்கும், ஸ்டாப் லாஸாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரைட்? நம்ம எல்லாருக்குமே அதுதான் ஸ்டாப் லாஸாக இருக்கும் அப்படின்றது தெரியும். இதுவே நீங்கள் பிரேக் டவுன் ஆகலை, பாடி க்ளோசர் வச்சிருச்சு நமக்கு வந்து, பாடி க்ளோசர் வச்சிருச்சு, ஆனால் நமக்கு ரீடெஸ்ட் நடக்கலை, அதுக்கு முன்னாடி ஏர்லியர் என்ட்ரி ஆகுறோம் அப்படின்னா நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் கிடைக்கும். அதுதான் உங்களுடைய எஸ்எல்லாக இருக்கும். அந்த எஸ்எல் இன்கேஸ் பெருசாக போச்சுன்னா அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கிங்க. எஸ்எல் மினிமைஸ் ஆனால் மட்டும் அந்த ட்ரேடை வந்து நீங்கள் ஆக்குப்பை பண்ண பாருங்கள். அப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் த பெஸ்ட் ரீட்டைல் ட்ரேடர் அண்ட் யூ ஆர் த பெஸ்ட் டிசிப்ளின் ட்ரேடர். ஓகேவா? ஸோ அங்கேருந்து எப்படி சார் நான் வந்து டார்கெட் பண்ணுறது அப்படின்னா, ஒவ்வொரு ப்ரீவியஸ் ஹையையும் மெயின்டைன் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், லிக்விடிட்டி கால்ட் அஸ் மேக்னெட். ஒவ்வொரு ப்ரைஸையும் மேக்னெட் மேலேருந்து கவிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு டார்கெட் அப்படின்றது அந்த ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அதுதான் டார்கெட் 1 டார்கெட் 2ஆக இருக்கும். மேக்ஸிமம் 1:2 ரேஷியோ நீங்கள் அதிலே ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் இங்கே மினிமைஸ் பண்ணிவிட்டு 1:2 ரேஷியோவில் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு கிளியர் சக்ஸஸ் ரேஷியோவை கொடுத்துரும். ஓகேவா? இது எப்படி அப்படின்றத நம்ம சார்ட்ஸில் போய் பார்க்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் டிசிப்ளின் ட்ரேடிங். ஓகேவா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அழகான ப்ராஃபிட்ன்றதை மெதுவாக பண்ணிட்டு வருவீங்க. இல்லை சார் எனக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம கோர்சஸில் ஜாயின் பண்ணி அழகான முறையில் ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ நான் அப்படியே உள்ளே போகிறேன், இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரேண்டமாக நம்ம ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், இப்போ இப்படி ரேண்டமாக செலக்ட் பண்ணுறேன். நான் சார்ட் பார்க்கல. ஓகே, டவுன் இல்லை சாரி இங்கே கேட்டாங்க. பியோகான் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கை வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ செலக்ட் ஆகிருக்கு. ட்ரெண்ட் லைன் நான் எடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஹையர் டைம் ஃப்ரேமை நான் வந்து எடுத்துக்குவேன். நம்ம என்ன பண்ணணும், 4 ஹவர் வந்து எடுத்துக்கணும். கண்டிப்பாக என்ன பண்ணணும், 4 ஹவர் டைம் ஃப்ரேமை எடுத்துக்கணும். இப்போ நல்லா பாருங்களேன், இந்த டைம் ஃப்ரேம் பாருங்கள், 4 ஹவர் அப்படின்றத நான் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? 4 ஹவர் டைம் ஃப்ரேமை எடுத்துகிட்டு ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கணும். ட்ரெண்ட் லைன் அப்படின்றது வந்து ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தால் நீங்கள் எத்தனை வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். 3 2 1க்கு 2 இருந்தால் கூட ஓகே. 1 மட்டும் வச்சுட்டு அந்த ஏ கனெக்ட் பண்ணிவிட்டு அது ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொன்னால் அது ட்ரெண்ட் லைனே கிடையாது. ஓகேவா? ஓகே, இப்போ ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கணும், 1 அண்ட் மோர். இப்போ இந்த இடத்துல நீங்கள் அழகாக பார்க்கலாம். இந்த இடத்துல கிளியராக நீங்கள் ட்ரெண்டை வந்து பார்க்கலாம். லுக், அப்படியே வந்து நான் ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் மெயின்டைன் பண்ணுங்கள். நான் ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் பண்ணுறேன். இது எனக்கு ஒன் ஆஃப் த சர்க்கிள். இதே மாதிரி நான் வந்து எகெயின் வந்து இதை ஒரு காப்பி பண்ணி Ctrl+V அண்ட் இங்கே ஒரு சர்க்கிள் வந்து எனக்கு கிடைக்குது, அதாவது ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நான் ட்ரெண்ட் லைனில் கனெக்ட் பண்ண போகிறேன். தான் ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங்னு சொல்லுவோம், பேசிக் கான்செப்ட். இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு, விக்காக இருந்தால் விக்லேயும் கனெக்ட் பண்ணணும், பாடியாக இருந்தால் பாடியிலையும் கனெக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை அப்படியே வந்து இந்த இடத்துல வரைஞ்சிருங்க. ஓகேவா? கரெக்டாக வரைங்க, கொஞ்சம் முன்ன பின்னன்றதை கூட வேண்டாம். ஓகேவா? இப்போ நான் கரெக்டாக வரைஞ்சிட்டேன். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்டுன்னு சொன்னேன், எனக்கு 2 விஷயம் கிடைச்சிருக்கு. ஒன்று மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் கிடைச்சிருக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டவுன்வர்டு ட்ரெண்ட். அதாவது டவுன் ட்ரெண்டில் ரெசிஸ்டண்ட்டை கேப்சர் பண்ணியிருக்கோம். நம்ம சிங்கிளாக ரெசிஸ்டன்ட் எடுக்காமல், அதாவது ட்ரெண்ட் லைன் கிராஸ் ஓவரில் நம்ம ட்ரெண்ட் லைன் அப்படின்னு ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது அது என்ன சொல்லுவோம்னா ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவோம். எனக்கு வாயில் வரல டக்குன்னு. ஓகே, இப்போ இந்த இடத்துல எனக்கு பிரேக் ஈவன் அப்படின்றது எங்கே நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல பிரேக் ஈவன்றது நடக்குது. நல்லா பாருங்க, இது பிரேக் ஈவன் பாயிண்ட். இது எனக்கு எங்கே நடக்குது, 4 ஹவரில் நடக்குது. இப்போ நான் 4 ஹவரில் நடக்கிறத நான் அப்படியே, இது பிரேக் ஈவன் நடந்துச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, இந்த பேஜில் இந்த லைன் நான் வச்சிருக்க லைனுக்கு அங்கிட்டு நடக்கலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த லைனை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த லைனில் இருந்து இந்த கேண்டில் இதுதான் பிரேக் அவுட் பண்ணுது. இப்போ நான் அப்படியே 4 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ்க்கு நான் என்ட்ரிக்காக தான் நான் லோயர் டைம் ஃப்ரேம் போகிறேன். ப்ரெடிக்ஷனில் நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் இருந்து மாறவே இல்லை. இப்போ நான் என்ட்ரி போகிறதுக்கு அதை மார்க் பண்ணிட்டேன். அந்த பர்டிகுலர் ஏரியாவை நான் பார்க்குறேன். அன்னைக்கு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அந்த டே வந்து 9:15 மண்டே அக்டோபர் 20 அப்படின்றது இருக்குது. இப்போ இந்த 20ஆம் தேதி எனக்கு ஓப்பனிங்கே ஒரு பாசிட்டிவ் அப்படின்றது நடக்குது. நான் என்ன சொன்னேன் 9:15க்கு ட்ரேட் எடுக்காதீங்க. முதல்ல என்ன சொன்னேன், ரிசல்ட் பேசிஸ்லயோ கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்லயோ இல்லை ஈவெண்ட்லயோ ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபேக் பிரேக் அவுட்ஸில் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுறான்னு சொல்லியும் எடுக்காதீங்க. அதே மாதிரி 9:15 டு 10 o'clock வரைக்கும் எந்த ட்ரேடையும் எடுக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா நீங்கள் ட்ராப்பில் மாட்டிப்பீங்கன்றதை நான் தெளிவாக சொன்னேன். ஏன்னா அந்த டைமில் வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ 9:15க்கு ஆன ட்ரேடு நல்லா தெரிஞ்சுக்கங்க. 9:15க்கு இந்த கேண்டில் ஓப்பன் ஆகி அடுத்து 10 மணி வாக்கில் நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகுது. அப்போ இந்த இடத்துல 10 மணி அப்படிங்கும்போது நமக்கு தெளிவான ஒரு பாடி க்ளோசர். 10 மணிக்கு இந்த கேண்டில் முடிஞ்சிருக்கு. 9:45 அப்படிங்கும்போது 10 o'clock முடிஞ்சு அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆனது இந்த ரெட் கலர் கேண்டில். நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த ரெட் கலர் கேண்டில் இதை நீங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு டைமோட தெரியும். ஓகேவா? 9:15 அதுக்கப்புறம் இந்த 9:15 இருந்து இந்த லைனை மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த பிளாக் வருது பார்த்தீங்களா, இது 10:15, இது 10 மணி கேண்டில். ஓகேவா? இதை அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டிலுடைய பாடி எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே 4 ஹவர்ஸில் ப்ரெடிக்ட் பண்ணோம். 15 மினிட்ஸில் என்ட்ரி பார்க்கும்போது நமக்கு பாடி க்ளோசர் அப்படின்றது நமக்கு தெளிவாக கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல உங்களால் என்ட்ரி அப்படின்றத எடுக்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே லாங் பொசிஷனை நீங்கள் பாடி க்ளோசரில் வச்சுட்டு இப்போ இதுக்கு எனக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்றது எனக்கு வேணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த டைம் ஃப்ரேம்ல இருந்து 5 மினிட்ஸ்க்கு நான் வந்து திரும்ப கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் ஸ்டாப் லாஸோடைய சீக்ரெட்டு. ஓகே, இப்போ நான் அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் எப்போவுமே என்ன சொன்னால் அந்த ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ட்ராயிங் பண்ணி காமிச்சல அந்த ஸ்ட்ரக்சர் வி ஷிஃப்ட் அப் ட்ரெண்ட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எடுக்கிற இடத்துல இருந்து ப்ரீவியஸ் வி ஷிஃப்ட்டை நீங்கள் எடுக்கணும். நீங்கள் எனக்கு பெரிய கேண்டலாக இருக்குது அப்படின்னா அது லோயர் டைம் ஃப்ரேம். இப்போ நமக்கு இருந்ததில்ல பெரிய கேண்டலாக, அப்போ நம்ம லோயர் டைம் ஃப்ரேமுக்கு கன்வெர்ட் பண்ணி அங்கே உள்ள ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணி ஸ்டாப் லாஸ்ன்றதை கொண்டு வரலாம். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்த அப்படி ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு எனக்கு என்ட்ரி கிடைச்சது இங்கே. ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இங்கே எனக்கு எங்கேயுமே இல்லை. அப்படின்ற பட்சத்தினால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இன்பிட்வீனுக்கு உள்ளே நான் வந்து கொண்டு வரேன். ஓகேவா? இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ப்ரீவியஸில் ஓப்பன் ஆன இடத்துல இல்லை அப்படின்னா 9:15 கேண்டிலுடைய ஓப்பன் ப்ரைஸில் கூட நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே இப்போ நான் வந்து இது பெருசாக தெரியுதுங்களா, இதை அப்படியே நான் வந்து 1:2 அப்படின்றதுக்கு நான் கொண்டு போக போகிறேன். இப்போ இதுக்கு நான் ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு போய்க்கிறேன். 15க்கு போய்க்கிறேன். 15க்கு போயிட்டு என்ன பண்ணுறேன், 1:2 வரைக்கும் நான் இழுக்கிறேன். 1:2 இதை அப்படியே நான் வந்து இங்கே இழுக்கிறேன். நியர்லி எஸ்எல் பக்கம் வந்துட்டு எல்லாரையும் ட்ராப் பண்ணிவிட்டு அகெயின் மார்க்கெட் வந்து திரும்ப அதோடைய பழைய ஜோனான பை ஜோனுக்கு கிளியராக டார்கெட் பக்கம் போயாச்சு. இப்போ இதில் வந்து இன்னொரு தப்பு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் வந்துருச்சு, எப்படியும் 5 பாயிண்டில் அடிச்சிடும். அந்த 5 பாயிண்ட் போச்சுன்னா 500 ரூபாய் போத்தான் போதும், அதுக்கு முன்னாடி எக்ஸிட் பண்ணிடலாம்னு சொல்லி எக்ஸிட் பண்ணுறீங்கல்ல, இதுவும் டிசிப்ளின் ட்ரேடருக்கு உண்டான அர்த்தம் கிடையாது. டிசிப்ளின் ட்ரேடர்னா நீங்கள் போடுற ஸ்டாப் லாஸும் அப்படியே நீங்கள் வச்சுருக்கணும், அதை தொடவே கூடாது. டார்கெட்டை வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாமே தவிர ஸ்டாப் லாஸை என்றைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா. இப்போ நீங்கள் பாருங்களேன், அந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் மேபி ட்ரெண்ட் லைன் ரிவர்சல் ஜோனில் வந்து நீங்கள் ரீடெஸ்ட்டு கூட வரலாம். பட் அதுக்குள்ளே உங்களுக்கு மார்க்கெட்டோடைய மூவ் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமாக இருக்கிறதுனால அது கிடைச்சிட்டு தான் உங்களுக்கு ட்ராப் டவுன்ன்றது ஆகும். இதை விட இன்னொரு பிளான் அப்படின்னா ரீடெஸ்ட்லையும் நீங்கள் அழகான ப்ராஃபிட் அப்படின்றத பண்ணலாம். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் மட்டும் கிடைச்சதுனாலே உங்களுக்கு என்ட்ரி வந்து மேக்ஸிமம் கிடைச்சிரும். இஃப் இன்கேஸ் நீங்கள் ரீடெஸ்ட் எதிர்பார்த்தீங்கன்னா என்ட்ரி மேக்ஸிமம் மிஸ் ஆகும். பட் ரீடெஸ்ட்டில் கான்ஃபிடென்ட் ட்ரேடிங்ன்றது கிடைக்கும். ரீடெஸ்ட் பற்றி ட்ரெண்ட் லைனுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. இப்போதைக்கு இந்த ட்ரேடை மட்டும் நீங்கள் தெளிவாக கற்றுக்குங்க. இப்போ ஸ்டாப் லாஸ் நியர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டார்கெட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னால யூ ஆர் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல். இன்னொரு நான் ஒரு சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன், அது மூலமாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதே மாதிரி தான் செல் ட்ரெண்டுக்கும். ஓகேவா? ரேண்டமாக செலக்ட் பண்ணுறேன். ஓகே, டன். இப்போ இந்துஸ்தான் இந்தியா, இந்துஸ்தான் பேங்க், இந்துஸ்தான் பேங்க், இதுவும் அதே தான். யூ கேன் சி இந்த இடத்த அப்படி ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணும்போது மார்க்கெட்டோட 15 மினிட்ஸ் 4 ஹவர்ஸ் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணும்போது எப்போவுமே இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் அப்படின்றத பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து கேண்டிலுடைய
அளவுகள் வந்து பெருசாக கிடைக்கும். அப்போ உங்களுக்கு நல்ல வியூ கிடைக்கும். அதே மாதிரி இன்னரில், அதாவது இந்த ஒயிட் பேஜில் வச்சு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சருடைய விரிவாக்கம்ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் அப் ட்ரெண்டு காமிச்சேன். இப்போ ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்லேயே அழகாக கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ டவுன் ட்ரெண்டில் பாருங்களேன். இந்த ப்ரைஸோட ஆக்ஷன் வந்து உங்களுக்கு இங்கேருந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. 4 ஹவர்ஸில் இங்கேருந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. இல்லை இந்த ப்ரைஸை என்னால் எடுக்க முடியலை அப்படின்னாலும் நமக்கு ஈவனான ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இந்த சப்போர்ட்டில் வந்து நமக்கு கனெக்ட் ஆகும். ஓகேவா? இல்லை அப்படின்னாலும் நம்ம இதுலேருந்து வரிசையாக எடுக்கிறனால இங்கே வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். மேலே எடுக்கிறனால எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ன்றது டவுன்வார்டில் இருக்குது. நான் ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணிக்கிறேன். 1 2 3 அப்படின்றத நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, 1 காப்பி, 2 3. ஓகேவா? 1 2 3. இந்த 3ல அப் ட்ரெண்ட் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் பார்க்குறோம். இப்போ அதே மாதிரி தான் பிரேக் அவுட் பண்ணி 4 ஹவரில் வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 4 ஹவர்ல இருந்து அப்படியே வெர்டிக்கல் லைன் எடுத்து இந்த இடத்துல மார்க் பண்ணிடுவோம். இது 4 ஹவரில் கேப் டவுன் ஆயிருக்கு. இதை நான் அப்படியே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 15 மினிட்ஸ்க்கு நான் டைம் ஃப்ரேமை கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் என்ட்ரி எடுக்கணும்ல, அதனால். ஓகே, நான் அந்த லைனை எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட் மாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இந்த இடத்துல கேப் டவுன் அப்படின்றது நடந்திருக்கு. அதாவது கேப் டவுன் அப்படின்றது நடந்திருக்கு. நல்லா பாருங்க, நான் முன்னாடி என்ன சொன்னேன் அப்படின்னா 9:15 to 10 o'clock வரைக்கும் ட்ரேட் எடுக்காதீங்க. இப்போ 15 நிமிஷம் கேப்பில் 9:15க்கு கீழே பாருங்க. 9:15க்கு எனக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ 10 மணி வாக்கில் நான் பார்க்கணும். 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா பையர்ஸோட கேண்டில் நல்லா பாருங்க. பையர்ஸோட கேண்டில் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்த பாருங்களேன். ஓப்பன் ஆன கேண்டில் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி பையர்ஸோட கேண்டில் கிடைச்சிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்ட்ரி அப்படின்ற விஷயத்துக்குள்ளேயே போயிருக்க மாட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த லோயர் டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணி பாடி க்ளோசர் அப்படின்றது அந்த லைனுக்கு மேலே கிடைச்சது அப்படின்னா, அதாவது புல்லிஷில். பியரிஷில் அப்படின்னா லைனுக்கு கீழே அப்படின்றது கிடைச்சதுன்னா நம்ம ட்ரெண்ட் அப்படின்றத ஃபாலோ பண்ண முடியும். பாருங்களேன், பாடி க்ளோசிங் அப்படின்றது இப்போ இதுதான் ப்ரீவியஸோடைய லோ. ஓகேவா? அதாவது டேயோட லோ, அன்னைக்கு ஓப்பன் ஆனதுலேருந்து டேயோட லோ இதுதான். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்கேஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு நினச்சி இந்த கேப் டவுனில் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மைனஸ் கேப் அப்பு கேப் டவுன் அப்படின்றது தான். கேப் அப் கேப் டவுனில் ட்ரேடை என்றைக்குமே பண்ணாதீங்க. அது எப்போ வேணாலும் உங்களை எப்போ வேணாலும் இல்லை, மேக்ஸிமம் கவுத்தி தான் விடும். இப்போ கேப் டவுனில் நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா மாட்டியிருப்பீங்க. அதனால தான் சொன்னேன் 9:15 to 10 o'clock வர மார்க்கெட்டை ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ப்ரியர் என்ட்ரி யாருமே எடுக்காதீங்க. இதுதான் டிசிப்ளின் ட்ரேடருக்கு உண்டான ஒரு முக்கியத்துவமே. ஓகேவா? இப்போ 10 o'clock இந்த லோ வரைஞ்சிட்டேன். எனக்கு பாருங்களேன் மேலே போயிடுச்சு. இப்போ நான் இங்கே வந்து ட்ரேட் எடுத்திருந்தா என்ன இருந்திருக்கும்? 9:15 ஸ்டார்டிங்லேயே நான் நேற்று போட்ட ட்ரெண்ட் லைனுக்கு காலையில் ஓப்பனிங்கில் பிரேக் அவுட் ஆச்சுன்னு நான் சொல்லி எடுத்தேன்னா மாட்டிப்பேன். ரைட்? அப்போ நான் வந்து வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு? அது மேலே போயிடுச்சு. அவ்வா நல்ல வேலைப்பா நான் என்ட்ரி எடுக்கலப்பா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ அப்படியே கீழே வரும். இப்போது அந்த லோ எங்கே பாடி க்ளோசர் கிடைக்குதுன்னு பார்க்கணும். கீழே அதே மாதிரி இந்த லைனை தாண்டணும். ஏன்னா அங்கே சப்போர்ட் கொடுத்துருச்சு. இந்த லைனை வந்து திரும்ப வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆயிரும். ஏன்னா மேலே ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் பண்ணிடுச்சு, அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிடுச்சு மேலே போயிட்டு அப்படின்னாலே கீழே வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆயிரும். இனிமேல் ட்ரேட் அப்படின்றது இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி பாடி க்ளோசிங் வைக்கும்போது தான் இதே டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா பாடி க்ளோசிங் அப்படின்றது இங்கே தான் கிடச்சிருக்கு. நல்லா பாருங்கள், பாடி க்ளோசிங்ன்றது இந்த சப்போர்ட்டுக்கு கீழே இது என்ன ஆகும்? சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிடும். பாடி க்ளோசிங் 15 மினிட்ஸில் இங்கே தான் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம 4 ஹவரில் பார்க்கும்போது அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வெளியே தான் வரும். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வெளியே தான் வரும். அந்த கேண்டிலுக்குள்ளேயே தான் இருக்கும். அப்போ 15 மினிட்ஸில் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரேஞ்ச் பவுண்டுன்றது வெளியே ட்ரெண்ட் லைனுக்குன்னு கிடச்சிருச்சு. அப்போ டவுன்வர்ட் மார்க்கெட் அப்படின்றத நம்ம அழகாக புரிஞ்சிக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறேன்? நான் இங்கே திரும்ப ஒரு வெர்டிக்கல் லைனை எடுத்துகிட்டு வந்து இதுதான் என்னோட என்ட்ரி அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஜூம் குறைச்சிக்கிறேன். இப்போ என்ட்ரி நான் எங்கே எடுப்பேன்? அப்போ பாடி க்ளோசர் வச்சதுனால இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸை நான் ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரில் மெயின்டைன் பண்ணுவேன். எனக்கு ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் 15 மினிட்ஸில் தெரியாத காரணத்தினால நான் லோயர் டைம் ஃப்ரேமுக்கு மெயின்டைன் பண்ணுறேன். ஓகே.
இப்போ நம்ம வெர்டிக்கல் லைன் போடுறது பேக் டெஸ்ட்டுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம அது இப்படி டைமை மாற்றும் போது கேண்டில் ஒரு பக்கம் போயிடும், இது ஒரு பக்கம் போயிடும். வேரிஸ் 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 வேர் இருக்கு. ஐயோ 5 மினிட்ஸில் வந்து நமக்கு ப்ரீமியம் கேட்குது. ஓகே 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் வந்து நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் சாரி அதாவது ப்ரீமியம் கேட்குறதுனால அந்த ஸ்ட்ரக்சர் ப்ரீவியஸ் கேண்டில் உள்ளது என்னால் பார்க்க முடியல. ஓகே டன். இப்போ வந்து இந்த இடத்துல நான் எங்கே இருக்குன்றது வேணால் சொல்கிறேன். 5 மினிட்ஸ் அப்படிங்கும்போது இந்த இடத்துல இப்போ இங்கே பார்த்தீங்களா 15 மினிட்ஸில் இந்த இடத்துல தான் உங்களுக்கு அங்கே 5 மினிட்ஸில் ஒரு ஏ ஷிஃப்ட் அப்படின்றது நடந்திருக்கும். டவுன்வர்டில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரீவியஸ் ஏ ஷிஃப்ட் அப்படின்றது ஏன்னா என்ன ஹையர் ஹை ஃபார்மேஷன் தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கும். ரொம்ப தள்ளி போடக்கூடாது. ஓகேவா? அப்போ நீங்கள் அப்படியே வந்து ஸ்டாப் லாஸை இதுக்கு மேலே போடுறீங்க, கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். அந்த ஹைலேருந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு ஸ்டாப் லாஸை தள்ளி போட்டுங்க. போட்டுட்டு அப்படியே 1:2 ரேஷியோன்றதை பிளான் பண்ணுங்கள். 1:2 ரேஷியோ போட்டிங்கன்னா உங்கள் டார்கெட் ஆல்மோஸ்ட் கிளியர். 1:9 இருக்குது. 1:2 போட்டிங்கன்னா டார்கெட் கிளியர். இப்படி தான் நீங்கள் ப்ராப்பர் ட்ரேட் அப்படின்றது டிசிப்ளினாக பண்ணணும். இது ட்ரெண்ட் லைனில் மட்டும் சொல்லியிருக்கேன். பேசிக் கான்செப்ட் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது ட்ரேடிங்கில். அட்வான்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா எங்கேயோ போயிடலாம். க்ரீடையோ ஆசையோ தோண்டலை. இட்ஸ் ஆக்சுவலி ட்ரூ. என்னோட லைவ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் நான் லைவில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. ஸோ மார்க்கெட்லேயே ஊறுறதுனால எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நல்லாவே தெரியும். ஸோ இதை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னா மட்டும் உங்களுக்கு பிகினருக்கு போதும். ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணுறேன், நான் பெரிய ஃபண்ட் வச்சு பண்ணுறேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராப்பர் கைட் அண்ட் அட்வான்ஸ் கிளாஸஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அது எங்கிட்ட படிக்கலைனாலும் வெளியே படிச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது என்னென்னா லாஸ் பண்ணிட்டேன், 50 லட்சம் லாஸ் பண்ணிட்டேன், 5 லட்சம் 10 லட்சம் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரேடிங்குள்ளே வர்றவங்க யாராக இருந்தாலும் கற்றுக்கிட்டு ப்ராப்பராக பண்ணிட்டு ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் பண்ணி லாஸ் பண்ணாதீங்க. ஹாவ் அ குட் டே. லைவ் வரேன் அண்டு லைவ் எல்லா நாளும் வரேன். காலையில் இந்தியன் மார்க்கெட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறேன், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பண்ணுறேன், கிரிப்டோ மார்க்கெட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. பொறுமையாக டீச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கும் புரியும். நல்லபடியாக உங்களாலேயும் ட்ரேட் பண்ண முடியும். Thank you so much. Have a good day. Bye bye.